வெல்கம் டு ஜான்சி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீட்டமா. இதில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய், ½ டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமலே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆனியனில் வந்து தண்ணி இருக்கும். தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து விட்டுக்கலாம். நல்லா ஆனியனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாகவே இருந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். இப்போ பேன் வச்சாச்சு. நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். கோட்டிங் ஆற மாதிரி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இது நம்ம ஃப்ரை பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆனியன் பக்கோடா போடலாம். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரவுண்டாக அப்படி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. லைட்டாக மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த நுரெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நுரெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் போடலாம். அப்படியே ரவுண்டாக இப்படி விட்டுக்கோங்க. பேன் சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ரொம்ப கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கரெக்டான பதத்தில் எடுங்க.
இதை எடுத்துடலாம். நுரெல்லாம் அடங்கிடுச்சு. நம்மளுக்கு ப்ரௌனும் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஆனியனும் நல்லா வெந்து க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம் இதை. சூப்பரான ஆனியன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.